ஹலோ கைஸ், இன்றைக்கி ஆடி 18ஆம் பெருக்குக்காக நம்ம வந்து வீடு க்ளீன் பண்ண போகிறோம். இன்றைக்கி அந்த விளாக் தான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் துணி நிறையா இருந்தது. ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் எடுத்து மடித்து அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சோம். அதுக்கப்புறமா வந்துட்டு சாமி ரூம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக உள்ளே வந்துட்டேன். இப்போ தான் ஆடி வெள்ளிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தேன். அதனால லைட்டாக மேலே இருந்த டஸ்ட்டை மட்டும் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு இருந்தேன். என்ன தான் நம்ம கப் சாம்பிராணியெல்லாம் ஏற்றினாலும் அந்த பால் சாம்பிராணியை வந்து உடச்சி அது மேலே போடுறப்ப வர்ற வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயுமே நீங்களும் வந்துட்டு அந்த பால் சாம்பிராணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அப்படியே ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லத்தையும் கூட்டி தள்ளிவிட்டு நெக்ஸ்ட்டு மாஃபும் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு வாசலையும் கூட்டி தள்ளி கழுவி விட்டோன்னா வேலை இன்றைக்கி முடிஞ்சிடும். காலைல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வாசல் கழுவிட்டு கோலம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போய் வெளியில் போய் வாசலையும் கூட்டி விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஃபுல் வீடும் க்ளீனிங் பண்ணியாச்சு. நாளைக்கு ஆடி 18ஆம் பெருக்குக்கு சாமி கும்பிட்றதுக்காக இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு புதுசாக செடியெல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு இப்போ தான் பார்க்க வீடே க்ளீனாக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு கப் சாம்பிராணி ஏற்றி வச்சோன்னா வீடே அவ்வளோ கமகமன் வாசமாக இருந்தது. நாளைக்கு ஆடி 18ஆம் பெருக்குக்கு ஒரு முக்கியமான விளாக் இருக்குது, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மெய் விளாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கவும் மறந்துடாதீங்க. பாய்.